ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவையின் ஆயுட்காலம் நிறைவடையும் மராட்டியம், ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கான தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவுக்கு மட்டும் தேர்தல் அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வெளியிட்டுள்ளார். அதன்படி 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. What is intended is that the participation should increase in terms of the contesting candidates, in terms of the campaigning, in terms of participation, in terms of sweep activities, more of shikaras, more of cycles, more of rallies, and we will provide sufficient security to the candidates. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதோடு அந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தும் நீக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக 2014ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதன் பின்னர் 2018ஆம் ஆண்டு பாஜகவின் அழுத்தத்தால் அப்போதைய முதலமைச்சர் மெஹபூபா முப்தி ராஜினாமா செய்தார். அதையடுத்து அப்போதைய ஆளுநர் சத்யபால் மாலிக்கால் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதைத் தொடர்ந்து ஆளுநர் ஆட்சி ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இங்கு தற்போது தேர்தல் நடைபெறவுள்ளது. 87 சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்த ஜம்மு காஷ்மீரில் அவை 90ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளன. காஷ்மீருடன் சேர்த்து பாஜக ஆளும் ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அக்டோபர் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்படும். தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இரு மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.